ஐயா, நாங்க திருப்பத்தூர்ல இருந்து பேசுறோங்க ஐயா. சரிங்க. என் பேர் கவிதா. சரிங்க. ஐயா, எனக்கு வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ளை எப்ப வருங்க ஐயா? உங்களோட வயசு? என்னோட வயசு 42ங்க ஐயா. மாப்பிள்ளை உங்களுக்கா உங்க பொண்ணுக்கா? எனக்கு தான். உங்களுக்கு தானா? ஆமாங்க ஐயா. 1ல இருந்து 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 9ங்க ஐயா. 1ல இருந்து 12க்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்க. 5ங்க ஐயா. அம்மா உங்களுக்கு வந்து சிவ 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 சிவா ரகரா ரகரா சிவ 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 சிவா ரகரா ரகரா சர்வம் வைகுண்டமயம் சிவ சிவ நாராயணம். நேயர்களே, என்னுடைய பெயர் என்ஆர் விஹி நாராயணன், குருஸ்தலம் ஜோதிட நிலையம். நம்மளுடைய ஜோதிட நிலையம் பார்த்திங்கன்னா வடபழனியில் வேங்கீஸ்வரர் சிவன் கோயில் அருகே அமைந்துள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய நேயர்கள் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ தொடர்பு கொள்ளலாம். இந்த புஷ்ப பிரசன்னம் பார்த்திங்கன்னா உலகெங்கிலும் இருந்து மக்கள் எல்லா இடத்துல இருந்து தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு இந்த புஷ்ப பிரசன்னத்தின் மூலியமாக அவர்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்கிறார்கள். ஆகவே இதுக்கு நேரில்தான் வர வேண்டும் என்பது அல்ல, இப்போ தொலைபேசி மூலியமாக உங்களுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். அதாவது இந்த புஷ்ப பிரசன்னத்தை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். எலுமிச்சப்பழம், பூ, இந்த 2 தான் இருக்கும். இதில் ராசி கட்டம் 12 இருக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த எலுமிச்சப்பழத்தை ஒரு கட்டத்தையும் பூ ஒரு கட்டத்திலையும் வச்சுட்டு பலன் உடனே உங்களுக்கு அளிக்கப்படும். எது சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான தீர்வு கொடுத்து ஒரு தெளிவான பாதையை காட்டக்கூடிய வேலையை நான் செய்து வருகிறேன். ஆகவே நேர்கள் நேரலையில் வரலாம், உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அதாவது இந்த புஷ்ப பிரசன்னத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விதமான தீர்வுகளையும் சொல்ல முடியும். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க, ஜோதிடம் பார்க்குறீங்க, அதில் ஜாதகத்தில் என்னென்ன தகவல்கள் இருக்குதோ அனைத்து விதமான தகவல்களையும் இந்த புஷ்ப பிரசன்னத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள், ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து இப்போ இந்த புஷ்ப பிரசன்னத்தை நீங்கள் என்கிட்ட பார்க்குறீங்க, பார்த்துட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து இன்னொரு ஜோதிடத்தை போய் பார்த்தீங்கன்னா அந்த இங்கே இந்த புஷ்ப பிரசன்னத்தில் உள்ள விஷயங்களும். ஐயா, ஒருத்தர் வந்திருக்காரு ஐயா, அவருக்கு நீங்கள் வந்து பேசுங்க ஐயா. கொடுங்க சார். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா, நான் கோகுல் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க ஐயா. சரிங்க, உங்களுடைய வயசு என்னங்க? ஐயா 30ங்க ஐயா. சரி, நீங்கள் பிரசன்னம் உங்களுக்காக தானே பார்க்குறீங்க? ஆமாங்க ஐயா. ஆமாங்க. சரி, 1ல இருந்து 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கள். 10ங்க. 10. சரி, 1ல இருந்து 12க்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்கள். 7ங்க. 7. ஐயா, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எதை சம்மந்தப்படுத்தி கேட்டிங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த கேள்வியும் திருமண வாழ்க்கை சார்ந்த கேள்வியும் கேட்டிருக்கீங்க. தொழில் எப்படி இருக்கும்? கரெக்ட் தானே? தொழில் வந்து இப்போ உங்களுடைய சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சனி பயிற்சி வரைக்கும் உங்களுடைய தொழில் சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு சரியாக இல்லைங்க. இது ஒரு கடந்த 2 ஆண்டுகளாக உங்களுக்கு தொழில் சூழ்நிலைகள் சரியில்லாத சூழ்நிலையாக இருக்கிறதுனால இடமாற்றம் செய்யலாமான்னு ஒரு யோசனையில் இருக்கீங்க. வேறு இடத்த மாற்றி செய்யலாமா, அல்லது பக்கத்து ஊரில் போய் ஆரம்பிக்கலாமா, அல்லது வெளியூர் போகலாமா, இப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. கண்டிப்பாக ஜனவரி மாதத்துலேருந்து இந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். பொங்கல், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பொங்கல்லேருந்து நீங்கள் உங்களுடைய தொழில் சூழ்நிலையை மாற்றி அமைத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையிலையும் கவனம் வேணும். தாயாருடைய உடல்நிலையில் கவனம் வேணும். தாயாருடைய உடல்நிலை பாதிக்கப்படுவதற்கான ஒரு அமைப்புகள் உள்ளன. அதே மாதிரி ஒரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க தொழில் விஷயத்துக்காக, அந்த பணம் கிடைத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, சரிதானே? ஆமாங்க. லேண்ட் ஆன் சேல் ஆச்சுனா அந்த அமௌண்ட் வந்துருங்க. லேண்ட் சேல் ஆக மாட்டேங்குங்க. ஆயிடும் தைமா. ஓகே. உங்களோட இப்போ நீங்கள் யாருக்காக பார்க்குறீங்களோ அவங்களுடைய பெயர் சம்பந்தமானது, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி ஒரு பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயமோ, ஒரு வீடு இடம் சார்ந்த ஒரு பிரச்சனைகளோ வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த தை மாசத்துக்கு பிறகு நிறைவேற மாதிரி இருக்குங்க. இருக்க இடத்தை விட்டு நீங்க சேஞ்ச் பண்ணி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வருது. மாற போறீங்க, கரெக்ட் தானே? அதே மாதிரி ஒரு பண வரவு ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் கிடைக்கும். இப்போ
உங்களுடைய சொத்துல வந்து ஒரு வில்லங்கம் இருக்குதுங்க. டாக்குமெண்ட் ரீதியான ஒரு பிரச்சனை காட்டுது. அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க தான் சரி பண்ணணும். அதை சரி நீங்க பேசலாம், தாராளமா பேசலாம். அந்த அந்த மொத்தம் 3 பேர் கணக்கு காட்டுது அந்த சொத்து சம்பந்தப்பட்டதுல. அது வந்து நீங்க பேசுனீங்கன்னா, பேச்சுவார்த்தை பண்ணீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்டையும் சரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிடுங்க. சரி ஐயா, 2-3 தடவை ஃபோன் பண்ணதுக்கு மன்னிக்கவும். நீங்க லைன்ல இருக்கீங்க. சொல்லுங்க சார். நாங்க வந்து மேட்டூர்ல இருந்து பேசுறோம். சரிங்க. உங்க பதிவை கேட்டுட்டு இருந்தேன். சரிங்க சார், எனக்கு ஒரு என்ன சார் சொல்லணும் சொன்னா அதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் யாருக்காக பார்க்குறீங்களோ அவங்களுடைய பெயர், அவங்களோட வயசு சொல்லுங்கள். சார், எனக்காக பார்க்குறேன். ராஜி. உங்களோட வயசு? வயசு 56 சார். சரிங்க. 1லேருந்து 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கள். 1லேருந்து 12 ஆமாங்க. 8. 1லேருந்து 12க்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்கள். 6. ஐயா, உங்களுக்கு வந்து தொழில் சம்பந்தமான கேள்வியும் உடல்நிலை சம்பந்தமான கேள்வியும் இந்த 2 சம்பந்தப்படுத்தி உங்களுக்கு கேள்வி இருக்குதுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் சூழ்நிலைகள் கொஞ்சம் சரியில்லாத ஒரு சூழ்நிலையை காட்டுது. ஆகையினால ஒரு கடன் சூழ்நிலை அகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும். யார்கிட்டையும் அவசரப்பட்டு கடன் வாங்க வேண்டாம். இன்னொரு 3 மாதம் பொறுமையாக இருங்க. தொழில் சூழ்நிலைகள் சிறப்பாயிடும். அதே மாதிரி உடல்நிலை விஷயத்திலையும் கவனம் வேணும். கண்ணு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை காட்டுது, நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை காட்டுது. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. கண்ணு பாதிச்சிருக்கா, நரம்பு பாதிச்சிருக்கா? இப்போதைக்கு நரம்பு பாதிச்சிருக்கு சார். அது நரம்பு சம்பந்தத்துக்கு பாத்தீங்கன்னா சர்ப்ப பரிகாரங்கள் பண்ணணும். சரிங்க சார். அதனால கொஞ்சம் உடம்பு விஷயத்துல அக்கறையோட இருங்க, கவனத்தோட இருங்க. அப்படி இல்லைன்னா அது ஆபரேஷன் வரைக்கும் போயிடும். சரிங்க சார். எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சார், எனது மேசராசி அஸ்வினி நட்சத்திரம். நீங்க அது ராசி சம்பந்தப்பட்டது நாளைக்கு லைன்ல வாங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கய்யா. சரிங்க. என் பேர் கவிதா. சரிங்க. ஐயா, எனக்கு வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ளை எப்ப வருங்கய்யா? உங்களோட வயசு? என்னோட வயசு 42ங்கய்யா. மாப்பிள்ளை உங்களுக்கா உங்க பொண்ணுக்கா? எனக்கு தான். உங்களுக்கு தானா? ஆமாங்கய்யா. 1லேருந்து 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 9ங்கய்யா. 1லேருந்து 12க்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்க. 5ங்கய்யா. அம்மா, உங்களுக்கு வந்து சரிங்கய்யா, உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே ஒரு வரன் அமையற மாதிரி ஒரு சூழ்நிலை காட்டுது, சொந்த பந்தத்திலே. சரிங்கய்யா. அதனால தூரமான இடத்துல நீங்க நம்பி காலத்தை கழிக்கிறத விட